மட்டும் மீச டிஃபரெண்டா இருக்கு எப்படி? ஏமா உன் புத்தகம் போட்டி அப்படி அப்படி இருக்கு ஏன் பெருசா இருக்கா? அவர் என்ன போட்டு வளர்க்கறாரு? அதேதான் தப்பி புடிச்சுக்க எங்க சேர்றீங்களா இல்லையா அங்க சேர்ந்துறீங்க? இல்லம்மா வெயில் அதிகமா இருக்குமா? எங்க இங்க நம்மிடத்துக்கு வீட்டை காலி பண்ணிட்டாரு ஆளை காணும். அழைத்து வர வேண்டும், ஆசீர்வாதம் நான் வாங்க வேண்டும். ஐயோ அட்வான்ஸ் கூட வாங்க வேண்டாம். முனிவர்கள் கொடுக்க வேண்டிய மனித முறையில சரிவர கொடுக்கணும். நவசர ஓசையிலே எல்லாம் நம்ம பாடல சிவாஜி கணேசன் மாதிரி அவங்கெல்லாம் தூக்கி போடுவாரு. நீங்க உங்க நடிப்பு நவசர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார். சேர்ந்து வரும் நீளத்திலே சுமதி தேவி நடமாடுகிறார். தேவி மலை பாடுகிறே அன்பிருக்கும் தவமொழியே நாங்கள் உன்னை வணங்குகிறோம். நன்மைகளும் பிறக்க வேண்டும் நாங்கள் ஓசுகிலே. Thank you.
கல்லு வருது. ஐயா என்ன எந்த வேலைக்கும் போறது இல்லையா? சந்தி செய்ய ரொம்ப பெருமை ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய சரியா? உடனே அனுப்பாதீங்க. உங்க முகச்சாரம் 2 பிள்ளைய கொடுத்தாங்க. அதுதான் நீட்டு ஐயா சாமி, நானும் இந்த பிள்ளையை கொஞ்சம் தப்பா நடந்துக்கிட்டோம். அப்பா அந்த பிள்ளை ஒரு 3 மாசம் முழுகாம இருக்கா. உன் நன்மைக்கிட்ட ஒரு வாங்கிட்டு வரப்போ இப்போ சொன்னாங்க நாளைக்கு முதல்ல நம்ம யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டுமே. ஆமா, ஒரு முக்கியமான மருந்து வாங்கி வரப்போ. கலெக்ஷன் யாருக்கு தெரியாம ஒரு கருக்கலப்பு மாத்த இருந்தா கொடுங்க. கொண்டு போய் வைக்கிற இடத்துல வைக்கணுங்க. வாழ்க முறை வாழ்க. வந்த முனிவருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்ட முறையோடு வரவேற்ற காரணத்தினாலே தாங்கள் வழங்குதையும் கந்தன் கருமையால் 16 செல்வங்கள் பெற்ற பல்லாண்டுகள் வாழ்க 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 வாழ்க. ஒப்புக்குறை மனுச்சம் ஓன்றிருந்து நோக்கக்குறை வெற்றி என்பார்களே. அனிச்ச மலரை நகரமலையை வாழவிடுமா? அதுபோல இல்லாமல் அகமும் முகமும் அன்பாக உழந்து படித்தவங்களை நம்மாட ஒரு ஆசீர்வாதம். என்னால் உங்களுக்கு ஒரு சிறிய வாழ்க்கை மனமானையும் மஞ்சள் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் உங்களை பற்றிய ஒரு
ஒரு சில விவரங்களை கேட்கலாம் என்ற ஆசைப்படுகிறேன். கேட்கலாமா? கேட்டால் தலையின்றி மழை இருந்த வெள்ளம் போலே பதில் வருமா மகளே? இடத்துக்கு முனைவர் வந்திருக்கீங்க மாபெரும் சந்தோஷம் எங்களுக்கு. என்ன பெரியவர் வந்தாலே இடத்துக்கு மாபெரும் சிறப்புகள் உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பெரியவர் என்றால் என்ன? வயதில் உயர்ந்தவர அறிவுபூர்வமான கருத்துக்களை எவர் ஒருவர் சொல்கிறாரோ அவர் தான் பெரியவர் என்றாலே ஞானம், பெருமை, நயம், கருணை, உண்மை, அபிமானம், பொறுமை, வணக்கம், தானம், சர்வம், ஆச்சாரம், தகுவெள்ளி, நீதி நெறி, உணருக்கு உண்டு என்றே சாற்றுவார். அதே போல இந்த இடத்துல பெரியவர் எல்லா விவரமும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால சகல விவரம் தெரிஞ்சிருந்தாலும் கேட்க வேண்டும் அப்படின்ற முறையோட வந்திருக்கிறீங்க. நீங்க முறையோட கேளுங்க. பதில் கூற கடமைப்பட்டிருக்கிற சாமி கேளுங்க. நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணைந்து இருப்பதும் நன்று. என நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மழை. என வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். என மன்னனும் வாசல கற்றோனி சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையோன் மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றாரே கற்றாரே காமவர் என்று சொல்வதற்கெனவே அது எத்தனையோ உவர்கள் இருந்தாலும் கூட என செந்தமிழ் நாளென்ற போதினிலே எங்கள் தந்தைய நாளென்ற போதினிலே ஒரு சக்தி மூச்சினிலே அப்படின்னு அப்படிப்பட்ட தமிழச்சி அப்படிங்கிற முறையோடு இருக்கக்கூடிய கருத்தினாலே அது முறையான ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். பட்டுக்கு என்ன சம்பந்தம் உண்டு அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. என எந்த பட்டுக்கு பெண்ணுக்கு சம்பந்தம் உண்டு? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல வந்து பெண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்கள் நிறைய பேர்கள் உண்டு. ஏன்னா இந்த ஆண் மகனாகப்பட்டவர் வந்து பெண்ணுக்கு அழகுபடுத்தவில்லை என்றால் பெண் இப்படிதான் இருப்பாளா என்று யாருக்குமே தெரியாம போயிருவான். அந்த அளவுக்கு பெருமைப்படுத்திய கவிஞர்களும் புலவர்களும் நிறைய உண்டு. ஆனா நீங்க சொன்ன வண்டு எந்த வண்டு அப்படின்ற காரணத்தை கண்டுகொள்ள வேண்டும். நாடு எப்படிப்பட்ட நாடு? நிறைய விளக்கங்களா இருக்கு. காட்டை கொடுத்தது, கமண்டலத்தை அடைத்தது, தூது சென்றது, இப்படி எல்லாம் வண்டுகள் இருந்தாலும் நீங்க நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கறத கேட்டுக்கிறீங்க. முறையோட சொல்றேன் கேளுங்க சாமி. காட்டி கொடுத்தது ஒரு வண்டு, கமண்டலத்தை அடைத்தது ஒரு வண்டு, சுத்தி வந்து சூட்சமம் செய்தது வந்து தூது சென்று பெண்டு உண்டு அப்படின்னு எத்தனையோ வண்டுகள் இருந்தாலும் கூட அதை நீங்க செய்யக்கூடிய வேலை வைத்து வண்டு வழி கண்டுபிடி மாதிரி என்ன செய்யக்கூடிய வேலைக்கு வண்டுக்கு சம்பந்தம் உண்டு அப்படிங்கறத சொல்றீங்களா? என்ன காரணத்தோட சொல்லிருக்கீங்க? என்ன வேலைக்காக வந்திருக்கீங்க? காவல் பாக்குறான். காவல் காப்பதற்கு முக்கியமா என்ன வேணும்? காவல் பாக்குறதுக்கு என்ன முக்கியமான கண்கள் கண்டிப்பா தேவை. காவல் காப்பதற்கு முக்கியமா கண்ணு வேணும். ஆமா, கண்ணு இல்ல அப்படின்னா அந்த காவல் எந்த வேலையும் சரியான முறையில செய்ய முடியாது. அதனால காவல் காக்குறீங்களே, எதை வச்சு காவல் காக்குறீங்க? எதை வச்சு? கவன் வச்சு காவல் பார்த்துட்டு இருக்கிறான். கவன் வைக்கிறீங்க கையில கவன். ஆமா, கவன் எதற்காக பயன்படுத்துறீங்க? கவன் வந்து எதற்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா வரக்கூடிய பறவைகள் வந்து இடத்துல திரைகளை எச்சப்படுத்தாமல் அடுத்த இடத்துல போய் உணவு சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னு இதுல தேனும் திரைமாவையும் வச்சு விரட்டுவது போல அடுத்த இடத்துல நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பறவை விரட்டுங்க. ஆமா. உங்களுக்கு எத்தனை அறிவு? எங்களுக்கு 6 அறிவு. பறவைகள் உங்களுக்கு 4 அறிவு. 6 அறிவு உள்ள ஒரு பெண்ணு 4 அறிவு உள்ள பறவை விரட்டலாமா? 6 அறிவு படைத்த இந்த ஜீவன், நான் பெண்ணாக்கப்பட்டவள், 4 அறிவு படைத்த ஜீவராசி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது 6 அறிவு படைத்த மனிதனுக்கு தெரியுமில்ல? அது எப்படி நடந்துக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியுமில்ல? அதே இடத்துல சாப்பிடும், அதே இடத்துல மலஞ்சலப்ப கழிக்கும். அப்ப சாப்பிட்ட இடத்தை அசிங்கப்படுத்தும். ஒண்ணு வேண்டாம். இப்ப பசு வாங்கப்பட்டது நம்ம வீட்டுல கட்டி போட்டுக்கிறோம். பசு அந்த இடத்துல சாப்பிடும், அதே இடத்துல மலஞ்சலப்ப கழிக்கும். ஆமா, அதே இடத்துல வந்து நம்ம சாப்பிடுற இடமே அப்படின்னு அது சுத்தமா வச்சுக்கிட்டேன் இல்ல தனிப்பட்ட முறையில போய் மலஞ்சலம் கழிக்கிறேன். அப்ப எந்த இடத்துல தானியத்தை வைக்கணுமோ அந்த இடத்துல தானியம் ஒண்ணு வேண்டாம். நம்ம வீட்டுலதான் நாய் வளர்க்கிறோம், நம்ம வீட்டு நாய், நம்ம வீட்டுல நம்ம சாதம் வடிக்கிறோம்,
நம்ம சொந்த நாய் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற சாப்பாடை போய் சாப்பிடணும் நம்ம விடுறோமா? விட மாட்டோம்ல. விடுறோமான்னு கேட்கிறேன். விட மாட்டோம்ல. அப்ப எது எங்க கொண்டு போய் கொடுக்கறோமோ அதை முறைப்படி தானே கொண்டு போய் கொடுக்குறோம். அப்படிதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப அறிவுப்படி முறைப்படி இப்படிதான் செய்யணும் அப்படின்னு விதிப்படி செய்றீங்க. ஆமா, முறைப்படி நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். முறைப்படி கொடுக்குறீங்களா? ஆமா. அது முறைப்படி கொடுக்கறது நியாயமாகுது. நியாயமா தானே கொடுத்துட்டு இருக்கிறோம். அது நேரத்துல நியாயப்படி நீங்க நடக்கிறீங்க. நியாயப்படி நடந்துட்டு இருக்கிறோம். என்ன தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சமத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவை என்பது 6, சப்த சுரங்கள் என்பது 7, அஷ்டமா சித்துகள் என்பது 8, நவக்கிரகங்கள் என்பது 9, தச வாய்க்கள் என்பது 10, பசி வந்தா 10 மறந்து போகும். என்ன பசி வந்தா 10 மறந்து போகும். மானம், குலம், கல்வி, மானம், குலம், கல்வி, வன்மை, நோயின்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாராண்மை, தேனில் கசி வந்த சொல்லியில் காம்புறது இவையெல்லாம் பசி வந்தால் 10 மறந்து போகும். கிரேதா கிரேதா தோபரி கலியுகம். கிரேதாயுகத்தில் என்ன நடந்தது? ஹரிச்சந்திர ராமாயண கண்டம். கிரேதாயுகத்தில் என்ன நடந்தது? ராமாயணம். துவாபர யுகத்தில் மகாபாரதம் நடக்கக்கூடிய யுகம். கந்த புராணத்தில் கலியுகத்தில் கந்த புராணம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்துல பெண்மணியுடைய சிறப்புகளை சொல்லணும், எத்தனையோ சிறப்புகளை சொல்லலாம். நிறைய சிறப்புகள் உண்டு. ஏன்னா கணவன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கறத லட்சியத்தோடு வாழ்ந்தால் காந்தாரி. அந்த என்ன செஞ்சா தன்னுடைய இரு கண்களையும் திருமணம் முடிக்கும் பொழுது கணவருக்கு 2 கண்களும் தெரியாது, திருந்த ராஷ்டிரனுக்கு. இப்ப என்ன பண்ணா, அவர் பார்க்காத இந்த உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வஜ்ரத்தை எடுத்துக்கொண்டு கண்ணை கட்டி கொண்டார் காந்தாரி. ஆனா கண்ணை கட்டி வாழ்ந்தா கணவன் பார்க்காத உலகத்தை நம்ம பார்த்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு இப்படி எல்லாம் பெண்மணிகள் இருந்தாங்களாம். அப்ப ஒரே ஒரு முறை மட்டும் காந்தாரி வந்து கண்ணை திறந்தா. தன்னுடைய கண்ணை திறந்தா என்ன காரணத்துக்காக கண்ணை திறந்தா? தன்னுடைய மகன் உயிர் படைக்க வேண்டும், அவர் உயிரோடு நல்ல ஒரு முறையோடு வாழணும் அப்படின்றதுனால காந்தாரி கப்பம் ஒரே ஒரு முறை கண்ணை திறந்தா. கண்ணை திறந்தால பார்வை முழுவதும் தன்னுடைய மகன் மேல பட்டுச்சா? இல்லையே. ஏன்? என்ன காரணத்துக்காக? சூழ்ச்சி ஏற்பட்டது. என்ன சூழ்ச்சி? அதாவது தாயாகப்பட்டவன் காந்தாரி யாருக்கிட்ட போய் சொன்னா? துரியோதனன் போய் சொல்ற. ஓலை எழுதி அனுப்புறா. அவ என்ன சொல்ற? ஓலை இல்ல, துரியோதனனுக்கு ஓலை எழுதி அனுப்புறா. என்னன்னு? நாளை இரவு என்னை சந்திக்க வரும் பொழுது உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம நிர்வாண கோலத்தோடு என்னை பார்க்க வரணும். சரி, எழுதி அனுப்புறாளா இல்லையா? இந்த விஷயத்த யாருக்கிட்ட போய் சொல்றான்? துரியோதனாகப்பட்டவன். இந்த துரியோதனன் வந்து சந்தேகத்தை போய் கண்ணன்கிட்டே கேட்கிறான். ஓலையை பார்த்துட்டு எப்படி எழுதி இருக்கக்கூடிய ஓலையை பார்த்துட்டு எங்க அம்மா வந்து இப்படி எல்லாம் என்னை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஓலை எழுதியிருக்காங்களே, இது முறையா நியாயமா அப்படின்னு யாருக்கிட்ட போய்? கண்ணன்கிட்டே போய் துரியோதனாகப்பட்டவன் கேட்கிறான். சரி, கண்ணன் சொல்றாரு. அவரு எந்த பக்கமும் பஞ்சபாடல் இருக்குதானே, அங்க ஒரு சூழ்ச்சி சொல்றாரு. கழுத வயசு ஆகி போச்சு. இந்த வயசுல யாருக்கு? கழுத வயசு ஆகி போச்சு. கதை வயசு 5 ஆகி போச்சு. கதை இல்ல, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன அப்படி எல்லாம் பேசு? நான் உங்களை பேசுவேன். நானும் உங்களை பேசுவேன். நீங்க எனக்கு அப்பா மாதிரி அப்படிங்கிறத தப்பா பேச மாட்டேன். நான் எப்பவும் தப்பா எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா கழுத வயசு ஆகி போச்சு. ஒரு தாய் கிட்ட போய் நிர்வாண குளத்துல இந்த வயசுல போய் ஒரு சின்ன வயசு இருந்தா பரவாயில்லையா? ஆனா இந்த வயசுல போய் ஒரு நிர்வாண குளத்துல ஒரு தாயை பார்க்கறது வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்ற நேரத்துல வந்து சரி, அந்த உடல் உறுப்புகளை மறைப்பதற்காக மட்டும் என்ன செஞ்சா? உன்னுடைய முக்கியமான உறுப்புகளை மட்டும் நீ மறைச்சுக்க. ஆமா, மற்ற இடங்களை நீ அப்படியே எப்படி தாயாகப்படும் சொன்னாலும் அது மாதிரி நீ நடந்துக்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு? நாளை இரவு என்னை சந்திக்க வரும் பொழுது உடம்புல நான் உன்னை பார்க்கும் பொழுது உடம்புல எந்த ஒட்டு துணியும் இல்லாம நீ முன்னாடி நில்லு அப்படின்னு காந்தாரி ஏற்பட்டவர் தாயாகப்பட்டவர் சொல்லிட்டாலே. இந்த விவரத்தை வந்து கண்ணன் கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் கண்ணனாகப்பட்டவரும் முக்கியமான அந்த ஆண் உறுப்பை மட்டும் மறைச்சுக்க அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாருல்லவா. இவர் என்ன பண்ணாரு? வாழை இலையை எடுத்து அந்த இடத்துல மட்டும் கட்டிக்கிட்டாரு. ஆமா, வாழை இலையை எடுத்து கட்டி. ஏன்னா இந்த வாழை இலைக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு. என்ன தெரியுமா? இப்ப பாருங்க, இடியே விழுந்தாலும் வாழை மரத்துல இடி விழுகுமா? விழுகவே விழுகாது. அப்பேற்பட்ட ஒரு எதிர்ப்பு சக்தி அந்த வாழை இலைக்கு உண்டு. அதனாலதான் வாழை இலைய கட்டிக்கிட்டு போய் அவர் இரவுல பார்த்தாரு. தாயாகப்பட்டவள பார்த்த உடனே பார்க்கக்கூடிய அந்த காந்த சக்தி ஆகப்பட்டது உடம்பு முழுவதும் எல்லா இடமும் எப்படி இருந்தது? வஜ்ரமாக மாறியதா. பார்வை துரியோதனன் மேல பட்ட உடனே வந்து அவர் ஏன் வச்சிரமாக மாறியது அப்படின்னா அவனை வந்து அடித்து வீழ்த்த முடியாது. எந்த இடத்துலயும் இருந்தே போட்டு தாக்கினாலும் அவனுக்கு உயிர் சேதம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுடைய பார்வை படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஓலை எழுதி அனுப்புறா. ஓலை எழுதி அனுப்புற நேரத்துல வந்து ஒரு நாள் வரேன், ஆனா பார்வை பட்டுச்சு. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த துணை பகுதியில மட்டும்
காந்தாரனுடைய பார்வை படாத அப்படி படாத காரணத்தாலதான் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் சண்டை. அப்படி சண்டை ஏற்படக்கூடிய வேளையில வந்து அவனும் மாறி மாறி அடிச்சு பாக்குற உயிர் போகவே இல்லை. அவன் உயிர் போறதுக்கு இடமே அங்கதானே இருக்குது அப்படிங்கறத காட்டி கொடுத்தது கண்ணன் தானே. கண்ணன் பார்த்தாரு, சைகையை காட்டினாரு. அப்படி ஒரே ஒரு முறை மட்டும் துணை மட்டும் தட்டி காட்டினாரு. சூழ்ச்சி தெரிஞ்சது. என்னாச்சு என்னாச்சு? அதே எந்த இடத்துல பானத்தை போட்டா அந்த இடத்துல பானத்தை போடுற அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்ததுனால பானத்தை போட்டாரா? கிடையாது. என்னாச்சு? எதை கொண்டு அடிச்சாரு? ஆமா, கையில வச்சிருக்கிறத தண்டாயுதத்தை கொண்டு போய் அடிச்சாரு. அப்ப அடிச்ச காரணத்தால உயிர் அங்கு போகப்பட்டது. ஆமா, பீமனாகப்பட்டது வந்து துரியோதனுக்கும் போட்டி ஏற்படக்கூடிய தன்னுடைய தண்டாயுதத்தை வச்சு அடிச்ச காரணத்தாலதான் பீமனுடைய உயிர் போச்சு. யாரு? துரியோதனுடைய உயிர் போச்சு. ஆமா, அதே நேரத்தில் வந்து இன்னொருத்தனுக்கு வந்து சைகை காட்டினாரு கண்ணன். சொல்லுங்க செய்கை காட்டினது போல அங்க ஒருத்தருக்கு இன்னொரு இடத்துல வந்து கண்ணன் ஜராசந்தருக்கு பீமனுக்கு அங்க போட்டி ஏற்பட்டது. இப்படி எல்லாம் அவன் வந்து சண்டை போட்டு அடிச்சு தாக்குனா அவனுடைய உயிர் போகாதுடா அப்படின்னு ஒரு கோரை புள்ள புடுங்கி கோரை புள்ள பிடுங்கி என்ன செஞ்சாரு? அவர் என்ன பண்ணாரு? மாத்தி போட்டாரு. அப்படி கிள்ளி போட்டாரு, மாத்தி போட்டாரு. முதல் முறையா கிள்ளி போட்டாரு. திரும்ப வந்து ஒட்டிக்கிட்டு மீண்டும் வந்து ஜராசந்தன் அப்புறம் போட்டிக்கு வந்தான். திரும்ப பார்க்கிறார் கண்ணனை. பீமன் பார்த்த பொழுது கண்ணன் என்ன பண்ணாரு? திரும்பவும் அந்த கோரை புள்ளை எடுத்து கிழித்து தலைகளாக போட்டார். தலைகளாக போடக்கூடிய வழியில வந்து அப்பதான் அவனுக்கு உயிர் அவனை வந்து போக முடியும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப வந்து ஒட்டிக்கிட்டா எப்படி போயிருக்க? தலையும் காலும் ஒட்டிக்கிட்டா உயிர் உண்டாகுமா? சரி, எவ்வளவு பெரிய சிறப்பு. என்ன தொட்டு பேசிட்டே இருக்கலாம். நிறைய உங்கள்கிட்ட கருத்து இருக்கிறதுனாலதான் உங்கள்கிட்ட பேசணும்ன்ற ஆர்வத்துல பேசிட்டு இருக்கிறேன். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். ஒரு சோறுனால பெருமை அடைஞ்சா ஒரு பெண்மணி. ஆமா, யாரவ? பாஞ்சாலி. எப்பேற்பட்ட சிறப்பு ஏற்பட்டது அவளுக்கு? நிறைய சிறப்புகள் ஏற்பட்டது. ஆமா, துர்வாச முனிவராகப்பட்டவர் என்ன பண்றாரு? பாண்டவர்களுடைய கூட்டத்துல சாப்பிடணும் அப்படிங்கறது துரியோதனாகப்பட்டவர் சொல்லிட்டாரு. ஏன்னா அதற்கு முன்னாடியே துரியோதனுடைய இடத்துல வந்து விருந்தோம்பல் முடிஞ்சிருச்சு. இப்பேற்பட்ட வரவேற்பு வந்து அது காட்டுக்குள்ள இருக்கிறார்களே பஞ்ச பாண்டவர்கள். அப்படி இருக்கக்கூடிய வகையில வந்து அவருக்கு வந்து வரவேற்பு கொடுப்பாங்களா? தமிழ் வரவேற்பு கொடுப்பாங்களா? இல்ல முனிவருடைய சாபத்துக்கு ஆளாவாங்களா? ஏன்னா சாபத்துக்கு ஆளாவாங்க அப்படின்றதுனாலதான் சரியான நேரம் பார்த்து அந்தி பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கெட்ட எண்ணம் துரியோதனனுக்கு. ஏன்னா எப்பவுமே எனக்கு அந்த எண்ணம் தானே. துர்வாசருடைய சாபம் வந்து அவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அங்க போய் சொல்றேன். நீங்க போய் சொன்னது அவன் போய் என்ன ஆச்சு? அது அந்த அச்சய பாத்திரம் சாப்பிட போறாரு. அச்சய பாத்திரம் வைக்கக்கூடிய அச்சய பாத்திரம் ஒரு முறை கல்வி கமிச்சிட்டோம் அப்படின்னா மறு காலையில தான் இருக்கணும், மறுநாள் காலையில தான் இருக்க முடியும். அந்த நேரத்துல போகக்கூடிய வழியில வந்து அப்பதான் கண்ணா அங்கேயும் பாருங்களே கண்ணன் பாருங்களே கண்ணனை பத்தி பேசணும். அதனாலதான் ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன். ஒரு ஏழை வந்து என்ன செஞ்சானா கண்ணனுடைய வாசல்ல போய் ஐயா என்னுடைய பிழைப்பதற்கு ஒரு வாழ்வாதாரமாக ஏதாவது ஒரு பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன செஞ்சானா ஒரு ஓவியத்தை வந்து அந்த ஆலயத்துக்கு முன்னாடி வரைந்து வைத்தானா. எப்படி ஓவியத்தை வர உனக்கு என்ன வேணுமோ நீ வரைஞ்சு அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு? ஒரு பசு மாடு வரைகிறார். பசு மாட்டை வரைஞ்சு அவரை பார்க்க சொல்றாரு. இதை பார்த்த உடனே அதை உயிரிழப்பு கொடுத்துருவோம், அவர் வந்து பிழைச்சுக்கிட்டான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு உயிரிழப்பு கொடுக்குறாரு. ஒருத்தர் கேட்டுட்டாரு, கேட்காத ஒருத்தர் இப்படி கேட்டுட்டாரு. அவன் ஆசைப்படியே ஒரு பசு மாட்டை கொண்டு போய் அவருடைய வீட்டு வாசல்ல போய் நிப்பாட்டுறாரு. அப்படி நிப்பாட்டக்கூடிய வழியில என்ன ஆச்சு? நிப்பாட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சந்தேகம். அவன் வந்து ஆமா எல்லாம் கொடுத்ததெல்லாம் சரிதான். என்ன கொடுக்கக்கூடிய வழியில நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பீங்க இல்லன்னு சொல்ல மாட்டீங்க. எந்த குறையும் இல்லாம கொடுப்பீங்க. ஆனா இங்க குறையா இருக்கு. இப்படி ஒரு குறையா கொடுத்துட்டீங்களே சொல்லி கேட்கும் பொழுது நீ வரைஞ்சது அப்படிடா பார்த்தானா ஐயா நீ எப்படி ஆலய முன் வாசல்ல வந்து எப்படி நீ வரைஞ்சாயோ அதே போல அப்ப நீ வரைஞ்சி இல்ல என்ன குறை? முழுமையா வரைஞ்சியா? வரைவே இல்லையா? அந்த வாழை மட்டும் வரையாம விட்டுட்டியா? அதனாலதான் உடைய வாள் இல்லாம உனக்கு ஒரு பசுமாடு கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. கேட்பதை சரியாக கேட்க வேண்டும். ஆமா, அப்ப கண்ணனை பத்தி பேசினா கண்ணனே மகாபாரதத்துல வந்து என்ன செஞ்சாரு? பெண்ணா மாறி இருக்கிறாருமா. கண்ணன் மகாபாரதத்துல வந்து பெண்ணா மாறி இருக்கிறாரு. எந்தெந்த இடத்துல பெண்ணா மாறி இருக்காரு? ஏன் என்ன காரணத்துக்காக பெண்ணா மாறி இருக்கிறாரு? நிறைய இடங்கள்ல பெண்ணா மாறி இருக்கிறாரு. நிறைய இடங்கள் சொல்லக்கூடாது. ஒரு சில இடங்கள் அப்படிங்கறத சொன்னீங்க. நிறைய இடங்கள்னு சொல்லக்கூடாது. நிறைய இடங்கள்னா ஒரு 10-20க்கு மேல ஆயிடுச்சு. சரி, அது விடுங்க. குறிப்பா ஒரு சில இடங்கள்ல ஏன் கண்ணே பெண்ணா மாறணும்? என்ன காரணத்துக்காக பெண்ணா மாறினாரு? ஒரு இடத்தை நான் சொல்றேன், அடுத்த நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. இப்ப பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் போனாங்க. பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது அந்த வனவாச
வந்து எத்தனை ஆண்டு காலம் வனவாசம்? 12 ஆண்டு காலம் வனவாசம். 12 ஆண்டு கால வனவாசமும் அஞ்ஞானவாசம்னா என்ன? மறைந்து நின்று வாழக்கூடிய வாழ்க்கை. நான் அவன் தான் இந்த இடத்தை வாழ்கிறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் வாழ்வதுதான் அஞ்ஞானவாசம். அப்ப அந்த இடத்தில் எல்லோரும் அவரவர் உடையை மாத்திக்கிட்டாங்க. இவர் தான் இந்த இடத்துல இருக்கிறாரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பெயரை மாற்றிக் கொண்டார்கள், அதாவது உடையையும் மாத்திக்கிட்டாங்க. அப்படி உடையையும் மாற்றி பெயரையும் மாற்றி எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா விராட நாட்டுல வாழ்ந்தாங்க. மத்திய நாடு, விராட நாடு. இந்த விராட நாட்டுல வாழ்ந்தப்ப அர்ஜுனனாகப்பட்டவன் வந்து பெண்ணாக உருவெடுத்தாங்க. அர்ஜுனன் பெண்ணாக உருவெடுத்தாங்க. பேர் என்ன சொல்லுங்க? திருக்கண்ணலை. அங்க அர்ஜுனன் பெண்ணாக உருவெடுத்தாரு. அர்ஜுனன் வந்து பெண்ணா மாறினாரு. அதுக்கு பேர் வந்து பிருகநலை. தர்மனுக்கு வேற பேரு, பீமனுக்கு வேற பேரு, அர்ஜுனனுக்கு வேற பேரு, நகுலனுக்கு வேற பேரு. ஆமா, யாருமே பேசாத விஷயத்த பேச. ஆமா, இதுல பேர்லாம் இருக்கு. என்ன பேரு? கண்ணன் வந்து பெண்ணாக உருவெடுத்தாரு அப்படிங்கறத சொன்னீங்களே. அர்ஜுனன் அங்கே பிருகநலையா மாறின. அர்ஜுனனை பத்தி நீங்க முதல்ல கேட்டது கண்ணனை பத்தி கேட்டீங்க. நான் கேட்டது கண்ணனை பத்தி தான் கேட்கிறேன். ஆமா, என்னமா பேசுறீங்க? என்ன பழமொழி சொல்ற மாதிரி? இல்ல, நான் சொன்ன உடனே நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க இருக்கீங்களா? அதனால ஒண்ணும் குறை இல்ல. என்ன சொன்ன உடனே வந்துட்டு அப்படின்னா என்ன? அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற காரணம் தான். கதாபாத்திரனுடைய தன்மை மாறக்கூடாது. பிருகு முனிவருக்கும் பிரிங்கி முனிவருக்கும் வித்தியாசம் இருக்கு. உண்டு. எப்படி? பிருகு முனிவருங்கிறது யாரு? பிருகு என்பது உங்க கூட பிறந்தவர். இந்த பிருகு, இருது, புலவர், புலஸ்தியர் அப்படின்னு உங்களோட பிறந்தவர். நாரத, தக்கன, வசிஷ்டர், பிருகு, இருது, புலவர், புலஸ்தியர், ஆங்கிரசு, மரிசி அப்படின்னு 10 பேர் என் கூட பிறந்தாங்க. ஆமா, அதுதான் பிருகு முனிவர். பிரிங்கி முனிவர்னா அவரு வேற வேற. அதாவது இந்த வண்டாக உருவெடுத்து சிவனை மட்டும் வளர்ந்தாரு, அவர் தான் பிரிங்கி முனிவர். இதுக்குதான் சரி, கதாபாத்திரனுடைய தன்மை மாறக்கூடாது. கதாபாத்திரனுடைய தன்மை மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே வந்து அர்ஜுனன் வந்து பிருகநலையா மாறினேன். அது வேற. சரி, இங்க கண்ணை வந்து சொல்லுங்க, ஒரு இடத்த சொல்லுங்க. என்ன ஒரு இடத்த சொல்லுங்க? இந்த கண்ணன் வந்து பெண்ணாக உருவெடுத்தார் அப்படிங்கறத சொன்னீங்களே. பெண்களுக்கு உண்டான பருவம் பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர்ல என்ன சொல்லக்கூடிய 7 வகை பருவத்துல நீங்க நிறைய பேசுவீங்க. நிறைய உங்கள்கிட்ட நான் சரக்கு இருக்குன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன். தமிழ் என்ற சரக்கு, தமிழ் என்ற சரக்கு இருக்குமா? பயன்படுத்தக்கூடிய இடத்துல பயன்படுத்தணும். சபையிலிருந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சில நேரங்களில் பேசாமல் இருந்து பழகு அப்படிங்கிற மாதிரி நல்ல வலைதள காட்சி மாதிரி காணொலி அன்பு ஒன்னார் எம்கேஆர் லைவ் அன்பு உள்ள கொண்டு அண்ணார் அது சொல்ல மறந்துட்டேன். நான் இன்னும் இது வரைக்கும் என்னை எடுத்து போட்டதே கிடையாது அண்ணன். அது மாதிரி எந்த நேரத்துல எது நடக்கணும் அது கண்டிப்பா நடந்துச்சு. உனக்கு ஒரு நல்ல வர மாப்பிள்ளை நான் பார்த்து போட மாட்டேங்கிறாப்லமா. ஊட்டிட்டு வந்திருக்கேன். இங்கே யூடியூப் போட்டிருக்கேன். ஆனா போடவே இல்லை, யூடியூப்ல வர்றதே இல்லை. ஆமா ஆமா ஆமா, இனிமேல் வந்துருவாரு. உங்க பேர் கண்டிஷன் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். நல்ல ஒரு மாப்பிள்ளை நான் பார்த்து வந்திருக்கேன். அப்படிங்கறத சொல்றீங்க. சரி, மாப்பிள்ளை யார் எப்படிப்பட்டவர், எங்க இருக்கிறாரு அப்படிங்கறத எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். முடிச்சே போட்டு உனக்கு மஞ்சள் குங்குமோ நெற்றியில் வச்சு மனமால சுட்டிப்ப மாங்கல்யம் கட்டத்தானே மாப்பிள்ளையா முகன் வந்தார். மஞ்சள் குளிக்கு இந்த
வார்த்தை சொல்லம்மா இந்த ஒன்றைச்சடையாருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் பகல் என்று சொல்லக்கூடிய ஆக எவ்வளவு சிறப்புனாலும் சொல்லிட்டே இருக்கலாம். ஏழு விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வரனுடைய ஞானமொழி பேசும் ஒன்று, கூறுமடியால் ஒரு தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவோ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரனை பகைத்த முகம் ஒன்று. இந்த மனமொழி ஒரு முகம் காத்துப்படுகிறது. அதனால நேர காலம் ஆனது காரணத்தினால ஒரு இதோட விட்டுட்டு போறேன். இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? அல்ல மகனும் இந்த அவசியம் நியமனத்தை ஐயப்பனும் இந்த அவசியம் அல்லப்பனும் இந்த அவசியம் நியமனத்தை அவசியம் மட்டும் இருந்தா செஞ்சு கொடுத்து சொல்லும் அதை கேளவா கைவரு செல்லலாது போது வருவமில்லை இல்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி இருக்க கீழே தான் போயிட்டு இருக்காரு. அறிவு இல்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி கொடுத்துருக்கீங்க. இல்ல நீங்க ஏதாவது சொல்லுங்க. என்னையா நீங்க யார சொல்றீங்களோ அவங்கள நான் சொல்றேன். அங்க எப்படின்னா எப்படி அறிவு இல்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி, அதத்தான் நான் சொல்றேன். அறிவு இல்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி கொடுக்கணும். நீங்க இல்ல உங்களுக்கு என்ன ஒரு அறிவு இருக்கு? சரி என்று இருக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. பகுத்து ஆராய்ந்து அறியக்கூடிய தன்மை பகுத்தறிவு இருக்கு. ஆனா இன்னொரு அறிவு இருக்கு. நீங்க சாதாரண பிறவியா? அப்பா நாங்க சாதாரண பிறவிதா, நீங்க தான் அதிசயமான பிறவி கிடையாது. ஒரு ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியும். யார் சொல்றது? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன ரகசியம்னா என்ன ரகசியம்? இல்லங்க, உங்க மனசுல இருக்கிறது. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே எங்க கூட்டத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல என்ன ரகசியம் தெரியல. உங்க கூட்டத்துல அப்படின்னா எங்க கூட்டத்துலன்னா எங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா அத்தனை எல்லாருக்குமே தெரியுமே. அப்பா அம்மா செய்யாத காரியத்தை எல்லாம் இந்த அப்பா செய்ய வந்திருக்கு. சித்தப்பா சித்தப்பா அது உனக்கு இந்த முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்காவிட்டார் எந்த நாதனும் அல்ல, அணிந்திருப்பது வளமும் முடிச்சும் அல்ல. முப்பது சத்தியம் பைத்தியமா? பைத்தியம் உன் மேல பைத்தியம். உனக்கு முருகப்பெருமான் மேல பைத்தியம் இல்லையே. எப்படி இல்ல? உனக்கு முருகப்பெருமான் பைத்தியம். நீங்களா சொல்லிட்டு சரி சரியா வருமா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு. ஆமா, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறாள் நான் கிடையாது. உள்ளது சொல்லுவேன். இவங்க என்ன இனிமேல் பேசக்கூடாது, வார்த்தை முடிச்சாச்சு அப்படின்னா அத்தி மரத்து பூவையும் அத்தி மரத்து பூவை பார்க்க முடியுமா? அத்தி மரத்துல எங்க பூ பூத்திருக்கு? வெள்ளை நிற காக்கையும் இல்லையே. பார்க்க முடியுமா? இல்லையே, பார்க்க முடியாது. சரி, வெள்ளை நிற காக்கையும் நீரில் பிறந்த மச்ச ரேகையும். நீரில் பிறந்தது என்ன? மீன். அந்த மீனுகிட்ட போய் நம்ம மச்ச ரேகை மச்சம் இருக்குதான் பார்க்க முடியுமா? முடியாது. பார்க்க முடியுமா? பைத்தியக்காரன் மனத்தையும். எப்படி பைத்தியக்காரன்? அவன் என்ன நினைக்கிறான்னு யாருக்கு தெரியும்? எப்ப பார்த்தாலும் சிவன் விஷ்ணு பிரம்மா இவர்களால் ஒருவேளை கண்டறிந்தாலும் இந்த சித்திரத்தில் உதித்த பெண்ணின் மனதில் உள்ளதை எந்த மனுஷன் கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால உலக முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தால் இன்றைய நாளில் சத்தியம் சத்தியம் பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். யார பார்த்து பைத்தியம் போயிட்டாரா? திருப்பரத்துல ஓடிக்கிட்டாரு. முருகா எங்க இருந்தாலும் ஒருவடி வர வேண்டும். முருகா நீங்கள் வர வேண்டும். நாம் இருவரும் திருமணம் உடைக்க வேண்டும். இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். முருகா வர வேண்டும்.